உனக்கு பயம் இருக்கிறது என்பதற்காக நீ பல விஷயங்களை இழந்திருக்கிறாயா? பேச பயம், முடிவு எடுக்க பயம், முயற்சி செய்ய பயம். நினைவில் வை, பயம் உன்னை காக்க வந்தது, ஆனால் இன்று அது உன்னை கட்டுப்படுத்துகிறது. இன்று அந்த பயத்தை வெல்வதற்கான 5 வழிகளை பார்க்கலாம். வழிமுறை 1. பயத்தை ஒப்புக்கொள். பயத்தை மறைக்காதே. எனக்கு பயம் இருக்குன்னு சொல்வது பலவீனம் இல்ல. பயத்தை ஒப்புக்கொண்ட நொடியில்தான் அது உன் எதிரி இல்ல, உன் உணர்வு மட்டுமேனு புரியும். பயத்தை ஒப்புக்கொண்டால்தான் அதை மாற்ற முடியும். வழிமுறை 2. பயத்தின் மூல காரணத்தை கண்டுபிடி. இந்த பயம் எங்கிருந்து வந்தது? முன்னாடி நடந்த ஒரு தோல்வியா, யாரோ சொன்ன வார்த்தையா, அல்லது உன் கற்பனையா? காரணம் புரிந்த பயம் பாதி பலவீனம் இழந்த பயம். வழிமுறை 3. சிறிய படிகள் எடு. பயத்தை ஒரே நாளில் வெல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன முடிவு, ஒரு சின்ன செயல், இதுவே போதும். சிறிய படிகள்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வழிமுறை 4. பயத்தை எண்ணங்களால் அல்ல, செயலால் உரை. யோசித்துக் கொண்டே இருந்தால் பயம் பெரிதாகும். செய்ய ஆரம்பித்தால் பயம் சுருங்கும். செயல்தான் பயத்தின் மருந்து. வழிமுறை 5. தோல்வியை பயப்படாதே. தோல்வி வந்தால் நீ தோற்றவன் இல்லை, நீ முயற்சி செய்தவன். முயற்சி செய்தவன்தான் ஒரு நாள் வெல்வான். பயம் தோல்வியை காட்டும், ஆனால் தோல்வி வெற்றிக்கான வழி. நினைவில் வை, பயம் உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை வலிமையாக்கத்தான் வந்தது. இன்று ஒரு சின்ன பயத்தையாவது எதிர்த்து நில். உன் வாழ்க்கை உனக்கு நன்றி சொல்லும்.